செம சூப்பருங்க. ஸ்டாலின் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். ஸ்டாலின் அவர்களோட உலகமாக கின்னிஸ் சாதனையில இதுவும் ஒரு புது மகுடம் சூட்டியிருக்காரு திரு கே என் நேரு அவர்கள். நம்ம உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி டபுள் டிஜிட் growth தாங்க. சூப்பருங்க. இந்த 10 ரூபி கிளப்ல நம்ம கே என் நேரு அவர்களும் சேர்ந்தாரு. ஏன்னா அவர் இப்போ எப்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மளையும் தாண்டி ஊழல் பண்ணாரு, நம்ம அதையும் தாண்டி காமிப்போம் அப்படின்னு டார்கெட் அச்சீவ் பண்ணி இப்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாருங்க. சான்ஸே இல்லைங்க. சூப்பர். அதாவது இந்த ஒரு கேடு கெட்ட திமுக ஆட்சியில வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்னு நான் கேட்கிறேன். வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில நம்ம மாண்புமிகு ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அமைச்சரவைய எப்படி சூஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? முதல் விஷயம், ஏதாவது மீடியா வந்தாங்கன்னா காது கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி நடிக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க சேகர பாபு? காது கேட்கலையே, நீங்க யார் சார்? நீங்களா இல்ல கேள்வி கேட்க கூட சார், மீடியா இல்ல அப்படிலாம் பேச தெரியணும். நெக்ஸ்ட், நல்ல மக்களை ஏமாத்தி டபுள் டிஜிட் growth கொடுக்கணும். யாருக்கு? திமுக ஆட்சி திமுக மந்திரிகளோட ஸ்விஸ் அக்கவுண்ட் பாக்கெட்ல டபுள் டிஜிட் growth சூப்பரா கொடுக்கணும். மூணாவது கண்டிஷன், அது ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு இடி ரெய்டு ஏதாவது வந்துச்சுன்னா உடனே துண்டு எடுத்து போட்டுக்கணும். துண்டு மினிஸ்டர் ஆயிடணும். சாதா மினிஸ்டர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து அசிங்கச்சர் ஆயிட்டு துண்டு மினிஸ்ட்ரி ஆயிட்டு. சோ இன்னைக்கு திமுகவோட துண்டு மினிஸ்ட்ரியில செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்ந்த மாதிரி பின்னாடியே கே என் நேரு அவர்கள் அடுத்த துண்டு மினிஸ்டர்.